ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஜெமினி ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது ஜெமினி ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் தான். நம்ம ஃபோட்டோஸ் இப்படி அழகான ஃபோட்டோஸாக சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வேணும்ன்ட்டு நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ண முன்னாடி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இந்த ப்ராம்ப்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ போக முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது ஃபோட்டோ எடிட் செய்கிறதுக்கு கீழே பாக்ஸில் ஷோ ஆகிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணலாம். இப்போ கேமரா, கேலரி, ஃபைல்ஸு, ட்ரைவ் அப்படி 4 ஆப்ஷன் காணலாம். இதில் எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை ஓப்பன் செய்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கேலரி ஓப்பன் செய்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல தான் நம்ம ப்ராம்ப்ட் என்டர் பண்ணணும். இனி இந்த ஃபோட்டோவில் ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும் என்றால் இங்கே ட்ரெஸ் கலர் டைப் பண்ணி என்டர் பண்ணலாம். அது மாதிரி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் என்றால் என்ன ஹேர் ஸ்டைல் வேணால் அது டைப் பண்ணி ஃபோட்டோ சென்ட் செய்யலாம். இனி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ஸ்டைல் வேணும் என்றால் நம்ம மொபைல் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த சர்ச் பாரில் ஜெமினி ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓரோ இமேஜ் பார்க்கும்போதும் அந்த இமேஜோட ப்ராம்ப்ட்டு பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி அழகான இமேஜோட ப்ராம்ப்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுக்கலாம். நான் இங்கே ஒரு இமேஜோட ப்ராம்ப்ட்டு காப்பி பண்ணிட்டேன். காப்பி செய்த ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இனி சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணி கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணும்போது நம்மளோட இமேஜ் ரிசீவ் ஆகும். ஜெமினி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணும்போது ப்ராம்ப்ட்டுக்கு கூகுள் க்ரோமில் போய் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஒரு ஸ்டைலிஷ் இமேஜ் பக்கத்திலே அதோட ப்ராம்ப்ட்டு காணலாம். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோஸும் இது மாதிரி ஸ்டைலிஷாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ ரிசீவ் ஆகிடுச்சு. இனி இந்த ஃபோட்டோ நம்ம மொபைல் கேலரியில் சேவ் பண்ணணும் என்றால் இந்த ஃபோட்டோவோட டாப் ரைட் சைடில் ஒரு டவுன்லோடு சிம்பிள் காணலாம். அதை கிளிக் பண்ணி நம்ம மொபைலில் சேவ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஜெமினி ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது அதுக்கான ப்ராம்ப்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.